மாதா டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 முக்கிய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவதாக, நம்முடைய வார்த்தையும் வாழ்வும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று. பல நேரங்களில் நாம் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுதெல்லாம் புனிதமானவர்களாக, தூயவர்களாக நம்மை நாம் வெளிப்படுத்திக் கொள்வது உண்டு. ஆலயத்திற்கு உள்ளே ஒரு வாழ்க்கையும், ஆலயத்திற்கு வெளியே ஒரு வாழ்க்கையும் வாழ்வது உண்டு. ஆக இருவிதமான முகமுடிகளை அணிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது வெளிவேடக்காரர்களுடைய வாழ்வியல் முறை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை. இப்படிப்பட்ட இரட்டை முகமுடி கொண்டு நாம் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக கிறிஸ்துவுக்கு உகந்தவர்களாக நாம் வாழ முடியாது. கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கவும் முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முகமுடிகளை களைய வேண்டும். நம்மிடமிருந்து முற்றிலுமாக அகற்றி புறம்பை தள்ளி வைக்க வேண்டும். அதற்கு இறை வார்த்தை நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. நாம் எந்த அளவிற்கு இறை வார்த்தையை வாசித்து இறை வார்த்தையின் மீது பற்று கொண்டு இறை வார்த்தையை வாழ்வாக்க முயற்சிக்கிறோமோ, நாம் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இரட்டை முகமுடி என்பது ஒன்று தானாகவே நம்மிடமிருந்து அகன்று போய்விடும். கிறிஸ்துவின் முகம் என்ற முகமுடி மட்டும்தான் நம்மிடையே இருக்கும். அதை கொண்டுதான் வாழ நாம் இன்றைய நாளிலே அழைக்கப்படுகிறோம். பல நேரங்களிலே கரங்களை விரித்து ஆண்டவரை நோக்கி நாம் அதிக சப்தத்தோடு ஜெபிக்கிறோம். ஆனால் அன்றாட குடும்ப வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் முகத்தை பிரதிபலிக்காமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஜெபம் கடவுளுக்கு உகந்ததாக இருக்கிறது. ஆனால் அன்றாட வாழ்க்கை கடவுளுக்கு நேர் எதிராக இருக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே சுட்டி காட்டுகிறார். இரு முகங்களை கொண்டு வாழாமல் ஒரு முகம்தான் எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். இரண்டாவது செய்தியாக இன்றைய நாளிலே நாம் பார்க்கக்கூடியது இரு அடித்தளங்களை கொண்ட வீடுகள். நாம் எந்த வீட்டை போன்று நம்முடைய குடும்பம் அமைந்திருக்கிறது என்பதை நாம் தியானிக்க வேண்டும். முதலாவதாக, மணல் மீது கட்டிய வீடு. இந்த வீடு கட்டுவதற்கு எளிதாக கட்ட முடிந்தது. எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் கட்ட முடிந்தது. விரைவாகவும் கட்ட முடிந்தது. ஆனால் புயல் அடித்தது, வெள்ளம் வந்தது, மணல் மீது கட்டிய வீடு ஒன்றுமில்லாமல் காணாமல் போய்விட்டது. நம்முடைய விசுவாச வாழ்க்கை பெரும்பாலும் இது போன்றுதான் அமைகிறது. மிகவும் பக்தியாக மொட்டையடித்து காவி உடை அணிந்து பல தவ முயற்சிகளை மேற்கொள்கிறோம். ஆனால் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்ற நிலைக்கு நாம் சென்று விடுகிறோம். சில நேரங்களில் கோயிலுக்கு ஆலயத்திற்கு வருவதை தவிர்த்து விடுகிறோம். ஆகவே மணல் மீது கட்டிய வீட்டை கொண்டவர்கள் இந்த மனப்பாங்குடையவர்கள். ஆனால் பாறையின் மீது கட்டிய வீட்டை போன்று வாழக்கூடியவர்கள் ஆழமாக விசுவாசத்தை கொண்டவர்கள். குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து கிறிஸ்து என்னை வழிநடத்துவார், துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் சவாலுக்கும் மத்தியிலும் கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து வாழக்கூடியவர்கள்தான் பாறையின் மீது கட்டிய வீட்டை போன்று வாழக்கூடியவர்கள். ஆகவே இங்கு நாம் எழுப்ப வேண்டிய கேள்வி, என்னுடைய வார்த்தையும் வாழ்வும் ஒன்றாக பயணிக்கிறதா? நான் வாழ்கின்ற வாழ்க்கை பாறையின் மீது கட்டிய வீட்டை போன்று இருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்புவோம். எப்பொழுதுமே இறை வார்த்தைக்கு ஏற்றொரு வாழ்க்கை வாழ்வும்.
பாறையின் மீது கட்டிய வீட்டை போன்று உறுதித்தன்மை கொண்ட விசுவாச வாழ்க்கை வாழ்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.